ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீக் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எஸ்பிஓவில் புதுசாக பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அந்த பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிளானு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளானை விட எஸ்பிஓ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ப்ராப்பராக போயிட்டுருக்கு. நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. சூப்பராக நெக்ஸ்ட் பிளானை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்ஐட்டுங்கிற பிளான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா நியூவாக வந்து நம்ம அமௌண்ட்டே பே பண்ணாமல், எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக வந்து டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரல் பண்ணுற மூலியமாக நம்ம மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போய்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான் என்னென்னா 3 டைப்பாக இருக்குங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைப்புங்க. ஓகேங்களா, இதில் தான் நம்ம வந்து எல்லாருமே உள்ளே வர முடியும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளான்னா என்னென்னா, நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணணும். அந்த டெய்லி நீங்கள் பண்ணுற டாஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்கு உங்களுக்கு ₹5 ஆட் ஆகும். அந்த டாஸ்க் என்னென்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில், அதாவது எஸ்பிஓலேருந்து ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த கண்டென்ட்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் போட்டு அவங்க கொடுக்க ஹேஷ்டேக்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி சின்ன வேலை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மாதத்துக்கு ₹150 சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணி உங்கள் அமௌண்ட் ஃபுல்லாக எடுக்க முடியும்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் 500க்கு மேலே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வேலெட்லேருந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஒர்க்கு தாங்க. டெய்லி பண்ணுற டாஸ்க், டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணுவீங்க. ஆனால் அந்த டாஸ்க்கு ₹50 ஆட் ஆகுங்க. சேம் அதே சோஷியல் மீடியா கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுறீங்க. வேறு எந்த ஒர்க்குமே எக்ஸ்ட்ரா இல்லை. அதே ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தாங்க. ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் மட்டும் ஆட் ஆகும். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹5,999 கட்டி நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு நீங்கள் மாறிக்கலாம். அப்படி மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்கு உங்களுக்கு ₹50 ஆட் ஆகுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ₹1,800 நீங்கள் சம்பாரிச்சாவே நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் 20,000 வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் இதுக்கு ரெஃபரல் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பிளான்லேயே கடைசி வரைக்கும் இருக்கலாம். உங்களோட வேலெட்டில் ₹1,500 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் எடுத்துக்கலாம். அந்த வந்து வித்ட்ரா பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிளைம் ஆகுது, அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். அப்படி ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் என்ன, உங்களை பிளான் வந்து அப்கிரேட் ஆகிக்குவீங்க. நீங்கள் என்ன வாங்குங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக நீங்கள் மாறிக்குவீங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டு வந்து ₹5,999 கட்டினீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருப்பீங்க. நீங்கள் ரெஃபரல் பண்ணும்போது நீங்கள் என்ன வாங்குவீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் பிளானுக்கு நீங்கள் வந்து அப்கிரேட் ஆயிடுவீங்க. அவ்வளோதான் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சேம் அதே ₹5,999 கட்டினீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருப்பீங்க. நீங்கள் அதுலேயே நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறீங்க, இந்த பிளான் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக நீங்கள் வந்து அப்கிரேட் ஆயிடுவீங்க. சேம் இதுலேயும் டெய்லியும் டாஸ்க் இருக்குது. அந்த டெய்லி டாஸ்க்கு ₹50 தான் ஆட் ஆகும். ஆனால் இதில் வந்து ரெஃபரல் இன்கம் வருங்க. ரெஃபரல் இன்கம்னால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்களா, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ₹5,999 அமௌண்ட்டு பே பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹1,000 வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிக்குங்க. அந்த வேலெட்டில் ஆட் ஆகிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. அப்புறம் அவங்க ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களுக்கு அது மூலிமா உங்களுக்கு ஒரு ₹500 ஆட் ஆகும். ரெஃபரல் லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு 40 மெம்பர்ஸ் தான் உங்களால் ரெஃபர் பண்ண முடியுங்க. அது போக இன்ட்ரோ கமிஷன் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போதும், ஒவ்வொரு டைம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அதுலேருந்து 20% வந்து உங்களுக்கு வந்து இன்கமாக ஆட் ஆகும். ஒவ்வொரு டைம் டாஸ்க் பண்ணும்போதும் அவங்களோட அமௌண்ட்லேருந்து 20% கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகுங்க. இது மூலிமா நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம். டெய்லி டாஸ்க்கே பர் மந்த்துக்கு 1,500 சம்பாதிக்கலாம். அப்புறம் ரெஃபரல் மூலிமா ஒரு 10,000 சம்பாதிக்கலாங்க. அப்புறம் இன்ட்ரோ கமிஷன் மட்டுமே நீங்கள் ஒரு ₹3,000 ஏர்ன் பண்ணலாம். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹14,500 ஏர்ன் பண்ணலாங்க. நீங்கள் நல்லா பிளான் பண்ணிங்கன்னா பர் மந்த்துக்கு நீங்கள் 20,000 ஈஸியாக எடுத்துடலாங்க. ரெஃபரல் பண்ணுறது மூலிமா அண்ட் நீங்கள் டாஸ்க் மூலிமா ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ எடுக்க முடியும் உங்களால். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் இண்டிவிஜுவலாக வர்றீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க. 6,000 அமௌண்ட் பே பண்ணி எஜுகேஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அண்ட் அது மூலிமா வந்து உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் ஆட் ஆகுது. அது உங்களுக்கு ஒரு பெரிய
இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அப்கிரேட் ஆகுறீங்க, ஒரு லெவலுக்கு அப்கிரேட் ஆகுறீங்க. என்ன லெவலுக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நீங்கள் அப்கிரேட் ஆகுறீங்க. அப்புறம் அந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லேருந்து நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, இந்த கம்பெனி நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன ஆவீங்கன்னா அப்கிரேட் ஆயிடுவீங்க. எதாவது என்னவாங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ்ஸாக நீங்கள் அப்கிரேட் ஆயிடுறீங்க நீங்கள். இது நிஜமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புங்க. யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் உள்ளே வந்து அதுக்கப்புறம் எஜுகேஸ்ட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோர்ஸுங்க. அப்புறம் நமக்கு என்னென்னா இதில் நமக்கு பைமோட்டுங்கிற இன்னொரு ஆப் இருக்குது. அந்த பைமோட்டில் நமக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக நம்ம பே பண்ணுற இந்த 6000 அமௌண்ட் வந்து நமக்கு அதில் ஆட் ஆயிருங்க. நம்ம அதில் என்ன பண்ணலாம், நம்ம க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிறைய யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குங்க. நான் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இது எல்லாமே படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளானு. கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு கிடையாதுங்க. இந்த வெப்சைட் எஸ்பிஓ போர்ட்டலுங்கிற வெப்சைட்குள்ளேயே போய் பாருங்கள். அதில் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிக்கங்க. எப்படி அமௌண்ட், எப்படி பேமெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, எப்படி கொண்டு போகிறாங்க, எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link in description and install the application. Thank you.